ஒரு நிமிஷத்துல வர்ற கோவம் நம்ம வாழ்க்கையே மாத்திடுமா? விசுவாசத்துக்கும் நம்மளோட அவசர புத்திக்கும் நடுவுல நடந்த ஒரு ரொம்ப சோகமான கதையை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதை முழுசாவே ஒரு பழமொழிய சுத்தி தான் நகருது. அது என்னன்னா, கோபம் புத்தியை மழுங்கச் செய்யும். நீங்க கேட்க போற இந்த கதையோட ஒவ்வொரு திருப்பத்திலையும் இந்த ஒரு வரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரப்போகுது. சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். இதுல ரெண்டே ரெண்டு முக்கிய கேரக்டர்ஸ் தான். ஒருத்தர் தாம் பேரை கேட்டாலே உலகத்தையே நடுங்க வச்ச கொடுங்கோல் மன்னன் செங்கிஸ்கான். இன்னொருத்தர் அவரோட நேரெதிர் குணம் கொண்ட, அவர் மேல உயிரே வச்சிருந்த அவரோட விசுவாசமான பருந்து. செங்கிஸ்கானோட குணம் இருக்கே, அது ஒரு மாதிரி ரெண்டு முகம் கொண்டது. ஒரு பக்கம் பார்த்தா உலகத்தையே அடக்கியாள்ற ஒரு கொடுங்கோலன். ஆனா இன்னொரு பக்கம் தாம் பருந்து மேல அவ்ளோ பாசம் காட்டுற ஒரு எஜமானன். சொல்லப்போனா அவர் எங்க போனாலும் சரி, அந்த பருந்து அவரோட தோள்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பிரிக்க முடியாத பந்தம். அவர் அடிக்கடி தன் நண்பர்கள் கிட்ட பெருமையா சொல்லுவாராம், ஏன் பொருந்து 100 வாள்களுக்கு சமம் அப்படின்னு. இது ஏதோ சும்மா பெருமைக்காக சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. எந்த ஆயுதத்தையும் விட தன் பருந்தோட விசுவாசத்தையும் நட்பையும் அவர் எவ்வளோ பெருசா மதிச்சாருங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய சாட்சி. அப்படி இருக்கும்போது தான் அந்த நாள் வருது. மன்னன் தன் நண்பர்களோட சேர்ந்து வேட்டைக்கு போறான். ரொம்ப சாதாரணமா அமைதியா ஆரம்பிச்ச அந்த வேட்டை அவனோட வாழ்க்கையே புரட்டி போட போகுதுன்னு அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வழக்கம் போல நண்பர்களோட வேட்டையாட போறான். அவனோட பருந்தும் அவனுக்கு வழிகாட்டுது. ஆனா அந்த வேட்டையோட விறுவிறுப்புல மன்னன் தன்னோட கூட்டத்தை விட்டு ரொம்ப தூரம் தனியா வந்துடுறான். சுத்தி முத்தி பார்த்தா கூட இருந்தது அவன் உயிரினும் மேலா நேசிச்ச அந்த பருந்து மட்டும்தான். அந்த அடர்ந்த காட்டுல தாங்க முடியாத தாகம் அவனை வாட்ட ஆரம்பிக்குது. இப்போதான் இந்த கதையோட முக்கியமான சிக்கலே ஆரம்பிக்குது. ஒரு ரொம்ப சாதாரணமான செயல் எவ்வளவு பெரிய தப்பா புரிஞ்சுக்கப்படுதுன்னு பாருங்க. தாகத்துல நாக்கு வறண்டு போயிருந்த செங்கிஸ்கானுக்கு அங்க ஒரு பாறையிலிருந்து சொட்டு சொட்டா வர தண்ணி அமுதமா தெரியுது. அப்பாடா, தண்ணி கிடைச்சிடுச்சின்னு உடனே தன்னோட வெள்ளிக்கோப்பையை எடுத்து ரொம்ப பொறுமையா அந்த தண்ணியை பிடிக்கிறான். அந்த நிமிஷம் அவனுக்கு உயிர் திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனா அவன் அந்த தண்ணியை குடிக்க போறான். அந்த நொடி டக்குன்னு அந்த பருந்து வேகமா பறந்து வந்து அவன் கையில இருந்த கோப்பையை தட்டி விட்டுடுது. என்னடா அது? நம்மளோட விசுவாசமான பருந்து ஏன் இப்படி பண்ணுதுன்னு செங்கிஸ்கானுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே ஆச்சரியம். கொஞ்சம் எரிச்சல் வந்தாலும் சரி, நம்ம கூட விளையாடுறது போல அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அவன் மறுபடியும் பொறுமையா அந்த கோப்பையை நிரப்ப ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்க, 2வது தடவையும் அந்த பருந்து கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அந்த கோப்பைய தட்டி விட்டுடுது. அவ்வளோதான், மன்னனோட பொறுமை மொத்தமா போச்சு. ஆச்சரியம்லாம் போய் இப்ப அவன் கண்ணுல கட்டு கடங்காத கோபம் தெரியுது. கோபத்தோட உச்சியில தம் வாளை உரையிலிருந்து உருவிட்டு அந்த பருந்த பார்த்து எச்சரிக்கிறான். பாத்துக்கோ, இன்னொரு தடவை மட்டும் இப்படி செஞ்சா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த பருந்து உண்மையிலே விளையாடுதா இல்ல எதையோ பத்தி எச்சரிக்கை செய்தா? மனுஷனுக்கும் அந்த பறவைக்கும் நடுவுல இருந்த அந்த ஒரு நொடி புரிதல் இல்லாம போனதுதான் நடக்க போற அந்த கொடூரத்துக்கு காரணமா அமையுது. செங்கிஸ்கான் எதையும் காதுல வாங்கிக்காம 3வது தடவையா கோப்பைய தூக்குறான். அந்த பருந்தும் தன் கடைசி முயற்சியாக அவனை நோக்கி வேகமா பறந்து வருது. அது தன் எஜமானனை காப்பாத்த செஞ்ச கடைசி முயற்சி. அடுத்த நொடி சுத்தி ஒரே நிசப்தம். கண் இமைக்கிற நேரத்துல அந்த ஒரு நொடி கோபம் அவனோட புத்திய மொத்தமா மறைச்சிடுச்சு. யோசிக்கவே இல்ல, தன் கையில இருந்த வாளால அந்த விசுவாசமான உயிரை ஒரே வெட்டுல வீழ்த்திட்டான் மன்னன். கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தணியுது. ஆனா அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வர்ற அந்த உண்மை இருக்கே, அது ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. திடீர்னு அந்த பாறையிலிருந்து வந்த தண்ணி நின்னு போகுது. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க மன்னன் அந்த பாறை மேல ஏறி பார்க்கறான். அங்க ஒரு சின்ன குட்டை மாதிரி தண்ணி தேங்கி கிடக்குது. ஆனா அந்த தண்ணிக்குள்ள அவன் பார்த்த காட்சி அவனை அப்படியே ஒரே வச்சிடுச்சு. ஒரு கொடிய விஷமுள்ள கருநாகம் செத்து மிதந்துகிட்டு இருந்திருக்கு. அப்பதான் அவனுக்கு புரியுது, அந்த பருந்து வெளியாடல, அந்த விஷத்தண்ணியை குடிச்சு தன் எஜமான் செத்துறக்கூடாதுன்னு அது அவனோட உயிரை காப்பாத்த போராடி இருக்கு. இத நினைச்ச அடுத்த நொடி தாங்க முடியாத துக்கமும் குற்ற உணர்ச்சியும் மன்னனை முழுசா ஆட்கொள்ளுது. சரி, இப்போ இறுதியா தான் செஞ்ச இந்த கொடூரமான தப்புக்காக செங்கிஸ்கான் என்ன செஞ்சான், இந்த உலகத்துக்கு என்ன பாடத்தை சொல்லிட்டு போனான், அத பத்தி பார்க்கலாம். தன் தப்ப இந்த உலகம் என்னைக்கும் மறக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றான். அதனால தலைநகர்ல தங்கத்தால ஒரு பெரிய பருந்து சிலைய நிறுவுறா. அதோட ஒரு சிறகுல அவன் கத்துக்கிட்ட முதல் பாடத்தை பொறிக்கிறான். கோபத்துல செய்யற எந்த ஒரு வேலையும் தோல்வியில தான் முடியும். அதோட இன்னொரு சிறகுல இதைவிட ஆழமான ஒரு பாடம் இருந்துச்சு. அதுதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. உன்னோட உண்மையான நண்பன் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சா கூட அத உன்னோட நல்லதுக்கு தான் செய்வான்.
கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளோட கோபத்துல நம்ம நல்லதுக்காக பேசின எத்தனை நண்பர்களோட உண்மையான அக்கறைய நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள காயப்படுத்தியிருப்போம்.